3 வயசு பெண் குழந்தை கிட்ட ஒருத்தன் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இன்னைக்கு அந்த குழந்தை செத்தே போயிடுச்சான். சரி, ஒரே ஒரு குழந்தை தான் போலன்னு பார்த்தா 2வது திருவள்ளூர்ல 7 வயசு சிறுமி அங்கே ஒரு நாதாரிய கைது பண்ணியிருக்காங்க. 3வது இதோ நம்ம சென்னையில 12 வயசு சிறுமி அங்கே ஒருத்தன் கைது. 4வது அதே சென்னை தாம்பரத்துல 10 வயசு சிறுமி அங்கே ஒருத்தன் கைது. 5வது அதே சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய பூந்தமல்லியில 7 வயசு சிறுமி அங்கே ஒருத்தன் கைது. சமீபத்தில் பெண் குழந்தைங்க மேலே ஏற்படுற இந்த செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அதுல இருந்து குழந்தைங்களை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும், அது இல்லாம குழந்தைங்க இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? வார்னிங் சைன்ஸஸ் சிலது சொல்றேன். சடனா பர்டிகுலர் பர்சனை பார்த்தோ பிளேஸை பார்த்தோ ரொம்ப பயப்படுறது, தூக்கத்துல இருந்து நைட் பாஸ் வர்ற மாதிரி எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறது, பெட் வெட்டிங் பண்றது, சடனா டிப்ரெஷனுக்குள்ளேயோ ஆங்ஸைட்டிக்குள்ளேயே போறது, ஜெனிட்டல் ஏரியால ஏதாவது பெயின் இருக்கிறது, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஜுரிஸ் எங்கேயாவது இருக்கிறது, இதெல்லாம் வார்னிங் சைன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலா அந்த செக்ஷுவல் அபியூஸ்லாம் யாரால நடக்குது? பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், இல்ல டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், நம்மளை சுத்தி நெருங்கி இருக்கிறவங்கனாலதான் இது மேக்சிமம் நடக்குது. சோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி சேஃப்டியா இருக்கணுங்கிறத சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு எது பிரைவேட் பார்ட்ஸ், அந்த பிரைவேட் பார்ட்ஸை யாருமே டச் பண்ணக்கூடாது. ஈவன் இது ஃபாதரா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி. 2வது, குழந்தைங்க கிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. எப்படி நம்ம ஹவ் வாஸ் த டேன்னு கேட்கிறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா நடந்துச்சான்னு கேட்கணும். 3வது, ஏதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தப்பா தோணுது அப்படின்னா யாருக்கு போன் பண்ணணும், இல்லாட்டி கத்தணும், யாராவது ஹெல்ப் கூப்பிடணுங்கிறத சொல்லி கொடுங்க. 4வது, எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கிறது சொல்லி கொடுங்க. அம்மாவோ அப்பாவோ உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கும், உனக்கு எந்த தப்புமே நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. 5வது, குழந்தைங்கிட்ட இருந்து இந்த மொபைல் போனை எப்பவுமே தள்ளி வைங்க. ஃபைனலா, குழந்தைங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.